நாங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து இங்கே மெரினால தான் இருக்கோம். காலையில் இருந்த கூட்டத்துக்கும் இந்த நிமிஷம் இருக்கிற கூட்டத்துக்கும் பார்க்கும்போதே வந்து பெரிய வித்தியாசம் தெரியுது. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆயிரக்கணக்கான மக்கள் மெரினாக்குள்ள குவிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இது வந்து வார இறுதி நாள் அப்படிங்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, குடும்பங்களும் பெண்களும் குழந்தைகளும் வர்றதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. நம்ம மத்தியில வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா இருக்கிற ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கருத்துக்களை கேட்கலாம். ஐயா சொல்லுங்க, என்ன காரணத்துக்காக இந்த ப்ரொடெஸ்டுக்கு வந்திருக்கீங்க? இது வந்து தமிழனுக்கே உள்ள ஒரு வீர விளையாட்டு, தமிழ் பண்பாடு, தமிழ் பாரம்பரியம், தமிழ் கலாச்சாரத்துக்கே உள்ள இந்த ஜல்லிக்கட்டை வந்து தடை செய்யறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இந்தியாவிலே இருக்கிற இந்த மொழியில வந்து தான் நம்ம மொழியோட அந்த தமிழ்ன்ற பேரை வந்து நிறைய பேருக்கு சொல்றோம். தமிழ் செல்வி, தமிழ் குடிமகன், தமிழ் மாறன், இப்படி எல்லா பேரும் இந்த நம்மளுடைய மொழியை பேரை வச்சு எல்லாருக்கும் இதை சொல்ற போது இந்த மொழியோட சிறப்பு வந்து செந்தமிழ் எப்பவுமே செந்தமிழ் கூட நம்ம சொல்றோம். அப்பேற்பட்ட இந்த ஒரு நம்ம இந்த தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டுன்றதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஜல்லினா மாடு, கட்டுனா மாடுக்கு அந்த பரிசை வச்சு அடக்க போறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இப்போ தான் ஜல்லிக்கட்டு. அப்பேற்பட்ட ஒரு வீர விளையாட்டை தடை செய்யறதுக்கு எந்த கொம்பனுக்கும் அறிவுன்றதே கிடையாது. அந்த பீட்டான்றதை எவனா இருந்தாலும் அதை மூல தடை செய்யணும். இப்போதைக்கு அவசர சட்டம் கொண்டு வந்தாலும் அதை நிரந்தர தீர்வு காண வந்தா தான் இந்த போராட்டம்ன்றது, இந்த அறப்போராட்டம் ஓயும். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். இதே மாதிரி தான் முதல் நாள்ல இருந்த அதே எழுச்சி, அதே ஒரு வீரத்தோட மக்கள் போராடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம மத்தியில இன்னும் ஒருத்தர் இந்த போராட்டத்தை பத்தி பேசுறதுக்காக காத்திருக்கிறாரு. அண்ணா சொல்லுங்க, என்ன காரணத்துக்காக இங்க போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க? உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? முதல்ல ஜல்லிக்கட்டு எங்களுக்கு ஒரு பாரம்பரிய விளையாட்டு வந்து இது வந்து நடந்தது கிடையாது. 3500 வருஷம் முன்னாடி நடந்தது. இது வந்து பாரம்பரியம் நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். நம்ம மட்டும் தான் இப்போ ஜல்லிக்கட்டு உருவாக்குறோம். இது வந்து மற்ற பேர் சொல்றாங்க, பீட்டால் சொல்லியிருக்கான் இது வந்து ஜல்லிக்கட்டு கொள்ளாடுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக கிடையாது விஷயம். நான் ஒரே விஷயம் தான் ஜல்லிக்கட்டு பண்ணுறாங்க. அதாவது அந்த மாடு பிறக்கிறப்பவே ஜல்லிக்கட்டுக்கு வருமா வராதுன்னா அப்பயே தெரிஞ்சு எனக்கு அது வந்தபோது சத்தான உணவு கொடுத்துட்டு அது கொடுக்குற ஒரே ஒரு உணவு என்னன்னாக்கா குளத்துல கொண்டு போயிட்டு நீச்சல். ஸோ இது மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி சொல்றாங்க மாட்டை வந்து வாழை பிடிக்கிறாங்க, கொம்பு பிடிக்கிறாங்கன்னு யாருமே கொள்ளாத மாடு வந்து ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அந்த மாட்டு உரிமையாளர் இருக்கா பார்த்தீங்களா, அவர் சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் அங்கே தடையில் தான் வெறும் மாடு அங்கே. ஸோ ஆக்சுவலாக என்னன்னாக்கா இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க மாடு கொள்ளுது எல்லாம் தடை செய்கிறாங்க. இதே ஃபாரினில் பார்த்துன்னு வச்சுங்களேன், ஆக்சுவலாக நடக்கிறதே வேற அங்கே வந்து. ஏன்னாக்கா அவங்க வந்து மாட்டை கொள்றாங்க, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. 2004 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பீட்டான்றவங்க வந்து. ஆக்சுவலாக என்னன்னாக்கா இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது வந்து அசால்ட்டாக முடிக்கலான்ட்டு 2016 வந்து தீர்வு வந்தது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இல்லை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அது முடிக்க முடியாது. என்னைக்கு இந்த தமிழ்நாட்டுன்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கிறாங்க தமிழ் என்ன சொன்னால் கேட்டுப்பான்ட்டு. ஆனால் தமிழை தாழ்ந்து போவான கண்டி ஆனால் எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டான் அவன். நல்லா புரிஞ்சுக்குங்க சுகிதா. அதே மாதிரி இந்த மாதிரி போராளிகளுக்கு மத்தியில பெண் போராளிகளையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. பெண்கள் வந்து கூட்டமா துணை கூட இல்லாம முதியவர்கள், பெண்கள் எல்லாரும் வந்து மெரினாவுக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட்டை இந்த ப்ரொடெஸ்ட்காக காட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்கள் கிட்ட நம்ம பேசலாம். நாங்கள் எல்லாம் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஆஃபீஸில் லீவ் எல்லாம் கிடைக்காது, பெர்மிஷன் எல்லாம் இல்லை. ஆனாலுமே சொல்லிட்டு எங்களுக்கும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஆஃபீஸ் வெளியே நியர்பை சரௌண்டிங்ஸில் எல்லாம் இவ்வளோ நாள் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு நேற்றுலேருந்து வந்துட்டு இருந்தோம். நேற்று நைட் ஸ்டேவும் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் தான் விடிய காலையில் தான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ திரும்ப இதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் எங்களுக்கு எப்போல்லாம் லீவ் நான் இன்னும் திங்கட்கிழமை காலையில் வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம், இங்கே தான் போராடுவோம். இப்போ வந்து டெம்பரவரியாக வந்து இதை வந்து ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் ரைட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நிறைய பேர் நம்பிட்டு வந்து இந்த போராட்டத்தை நிறுத்திடலாம், ரைட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து நம்மளை வந்து இந்த கூட்டத்தை கலைக்க இதுலேருந்து டிஸ்போஸ் பண்ணுறது அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர இது ஒரு பெர்மனெண்ட் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அதனால இதோடு நிறுத்தாமல் நம்மளோட ஃபார்மஸை மனசில் நினச்சிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மனசில் நினச்சிட்டு அது சாப்பிடும்போது ஒரு யாரால் நம்ம அந்த சாப்பாடு சாப்பிட்றோன்னு நினச்சிட்டு நம்ம இனிமேல்ட்டு வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டை விடாமல் தொடர்ந்து நம்மளுக்கு எல்லா ரைட்ஸும் கிடைக்கிற வரைக்கும் விடாமல் போராட்டம் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே சொல்கிறேன், இன்க்ளூடிங் மீ, நானும் தான் சேர்ந்து சொல்கிறேன், நம்ம யூஸ் பண்ணுற பிராண்ட்ஸ் அது எல்லாமே இப்போ அட்லீஸ்ட் இவ்வளோ நாள் நம்மளுக்கு இதை பற்றி இவ்வளோவா தெரியாது. எனக்குமே ஜல்லிக்கட்டு பற்றி முன்னாடி எல்லாம் அவ்வளோ தெரியாது. நான் ஜஸ்ட் அன்னைக்கு பொங்கலப்போ கூட இதெல்லாம் சும்மா அப்படி தான் நினச்சிட்றேன். பட் தென் அதுக்கு பற்றி நான் படித்தப்போ அதை பற்றி மற்றவங்க சொன்னப்போ தான் அதோட இம்பார்ட்டன்ஸ், எவ்வளோ பேரோட லைஃப், நம்ம கல்ச்சர் எங்கே இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுது. அதனால பீட்டாவை வந்து கண்டிப்பாக பேன் பண்ணுறோம் நம்ம. அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து நம்மளோட ட்ரிங்க்ஸ் எல்லாருமே கோக், பெப்சி அதெல்லாம் தயவு செஞ்சு யாருமே இனிமேல் குடிக்கக்கூடாதுன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நாங்களும் தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் முந்தா நேற்றெல்லாம் பார்த்தோன்னா நாங்கள் என்ன சொல்ல நிறைய
பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கி நாங்கள் வந்து ரோட்டில் போர் பண்ணி வாஷ்ரூம்லலாம் வாஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் கோக் பெப்சி இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.